தினமும் காலையில ஊற வைத்த அத்திப்பழ தண்ணீர் குடிப்பதனால வர 5 நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோஷியல் மீடியால அதிகப்படியா பேசப்பட்டு இருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் பாதாம், பிஸ்தா, முந்திரி வெயிட் கெயின் கொடுக்கும். முந்திரி கூட தேவையில்லைன்னா இந்த அத்திப்பழம், அப்புறம் ட்ரை கிரேப்ஸ், டேட்ஸ், இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ, அண்ட் ஆல்சோ இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், இந்த மாதிரியான சீட்ஸ்லாம் அதிகப்படியான ஊட்டச்சத்து இருக்குது. இது எல்லாத்தையுமே நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்சு அதை அரைச்சு குடிக்கிற பட்சத்துல ஒரு பிரேக்ஃபாஸ்டாவே அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அது ஃபில்லிங்கா இருக்கும். நம்மளுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் காலையிலேயே அதுல கிடைச்சிருது. இந்த இட்லி, தோசை அப்படின்னு காலையில எந்திரிச்சோடனே காப்ஸுக்கு போகாம இதை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்க சமூக வலைதளங்கள்ல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை இந்த எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு உங்களால குடிக்கவே முடியலனாலும் இந்த அத்திப்பழத்தை நைட்டு ஊற வச்சு காலையில எந்திரிச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த அத்திப்பழத்தையும் எடுத்து நீங்க கடிச்சு சாப்பிடுற பட்சத்துல அதுவுமே உங்களை ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்கா வச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கிறீங்க அப்படின்னா நம்பர் 1, இந்த அத்திப்பழம் தண்ணியை நீங்க குடிக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்க விடாம இது ஆக்குது. அதோட சேர்த்து உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துமேவும் இதுல இருந்து கிடைச்சிருது. அதனால பசி நம்மளுக்கு அதிகப்படியா எடுக்கிறதுனால தானே போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி சாப்பாடை நம்ம கம்மி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பசி எடுக்க கூடாது. அப்படி பசி எடுக்கலன்னா ஊட்டச்சத்தும் தேவை. அந்த ஊட்டச்சத்தும் கொடுத்து பசியும் எடுக்க விடாம ஆக்குற ஒரு சூப்பர் டூப்பர் ஃபுட்டு தான் இந்த அத்திப்பழம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதனுடைய தண்ணி நீங்க காலையிலேயே குடிச்சிட்டு வரும்பொழுது வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா. நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துதான். அத்திப்பழத்துல இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்தத்துல இருக்கிற சிவப்பணுக்களை இது அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. அதனால ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து உங்களை இந்த அத்திப்பழ தண்ணி டெய்லி காலையில குடிக்கிறதுனால பாதுகாத்துட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ ரத்தம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே ஒரே ஒரு மருந்து குணப்படுத்தும்னா அது இந்த அத்திப்பழம். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா டாக்டர்ஸ் மருந்துகளை தேடி போறதுக்கு பதிலா டெய்லி இதை உங்களுடைய உணவுல சேர்த்துக்கிட்டு வரும்பொழுது இது உங்களை பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாத்துருது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம தான் எல்லா தொற்று நோய்க்கும் உடனடியா ஆளாகிட்டு இருக்கிறாங்க நிறைய குழந்தைகள், ஈவன் அடல்ட்ஸ். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எதனால நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது? கரெக்டான உணவை நம்ம சாப்பிட்றது இல்லை. சும்மா இந்த ஜங்க் ஃபுட்ஸ், காப்ஸ் அப்படி இப்படின்னு கிடைக்கிறத சாப்பிட்றதுக்கு பதிலா நம்ம பிளான் பண்ணி உடலுக்கு தேவையானதை சாப்பிடணும். அதுல முக்கியமா இந்த அத்திப்பழ தண்ணி ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்துது. அதனால நிறைய நோய் தொற்றுகள்ல இருந்து உங்களை ஈஸியா இது பாதுகாக்கும். நம்பர் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல கால்சியம், மெக்னீசியம் அதிகமா இருக்கிறதுனால உங்களுடைய எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. எலும்புகளுடைய அடர்த்தியை இது பாதுகாக்கும். அதனால இந்த ஆஸ்டியோபரோசிஸ் அப்படின்ற மாதிரியான நோய்கள்ல இருந்து வருமுன் காக்கும் இந்த ஒரு அத்திப்பழ தண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அதனால எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலும் இல்ல எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஃபியூச்சர்ல வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சாலும் இந்த அத்திப்பழ தண்ணியை டெய்லி காலையில குடிச்சிட்டு வரலாம். நம்பர் 5, முக்கியமா இது எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம், நம்மளுடைய ஸ்கின் ஆரோக்கியம். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற எல்லா வகையான பிரச்சனையும் இது ரிமூவ் பண்ணிரும். பருக்கள் இருக்கா, இல்ல க்ளோ வேணுமா, இல்ல சீக்கிரம் வயசாக கூடாதா, இல்ல ஸ்கின் எப்பவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கணுமா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் இந்த அத்திப்பழ தண்ணி உதவி பண்ணும். ஸோ ஸ்கின் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகள் இருந்தும் விடுபட இந்த அத்திப்பழ தண்ணியை டெய்லி காலையில நீங்க குடிக்கலாம். ஸோ ஒரே ஒரு ஃபுட், இதுல எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை அடிக்கடி காலையில நீங்க குடிச்சிட்டு வர்ற பட்சத்துல இவ்வளோ நிறைய விஷயங்கள்ல இருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். இதையும் தாண்டின நிறைய நன்மைகளும் இருக்கு. ஒருவேளை டாக்டர்ஸ் உங்களை இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற பட்சத்துல சாப்பிட வேணாம். மற்றபடி ஹெல்தியா இருக்கிற எல்லாருமே உங்களுடைய உணவு வகையில சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.